நான் இந்த கேம்ல வின் பண்ணிட்டேன். மாஸ்கோ ரூல் படி நான் தான் ஜெயிக்கணும். அது சரி, எப்பத்துல இருந்து நீ இப்படி டாப் நாச் பிளேயர் ஆன? என்னது, நான் டாப்பா இல்ல நீங்க வீக் ஆயிட்டீங்களா? ஆமாமா, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதான். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி கஃபேஸ் எல்லாம் ஜப்பான்ல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லா கண்ட்ரி ஆளுங்களும் இருக்காங்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது உண்மைதான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? ம்ஹும். ஒரு விஷயம் உண்மையிலேயே என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துது. அப்படியா? என்னது? அது வந்து ஜப்பான்ல என் வயசு பொண்ணுங்க போர்ட் கேம்ஸ் விரும்புறாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு ஆசை உருவாச்சு. கண்டிப்பா நான் ஒரு ஆர்த்தர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். வாவ், நீ இப்படி பேசுறதெல்லாம் புதுசா இருக்கு. ஆமா, எனக்கு அது தெரியும். உனக்கு கம்பெனி கொடுக்குற ஒரு ஆளை பாக்குறது ரொம்ப கஷ்டம்பா. அவன் யார், உங்க ஃப்ரெண்டா? பிரச்சனைகளை அடையாளப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லணும். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பால இணைஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் நல்லாவே முன்னேறி இருக்கிறீங்கப்பா. அது என்னவோ உண்மைதான். ஒகினாவால தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரே கேம்ப்ல நாங்க சேர்ந்து மீட் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. அங்கதான் நாங்க பழகணும். ஓ, நீயே அத பத்தி அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ பொலைட்டா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்குப்பா. போர்ட் கேம்ஸ் உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினவனுக்கு இப்படித்தான் மரியாதை செலுத்துவீங்களா? இல்லன்னா வயசானதுல மூளை குழம்பிடுச்சா? கண்டிப்பா நீ அவரோட கேம்ல நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்ப்பா. நீ சாய்குரோ கிளப்ப பாத்திருக்கியா? சாய்குராவா? நான் அதெல்லாம் பார்த்ததில்ல. என் கடையோட பேரே அதான். என்ன? நான் இப்போ ஒரு போர்ட் கேம் ஷாப் நடத்திட்டு இருக்கேன். அந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும். ஏன்னா உங்ககிட்ட நான் அதை சொன்னதே இல்லை. வெல், அதை சொன்னா உனக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. நீ கவலைப்படாத. ஆரம்பத்துல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிசினஸ் விஷயமா பார்த்தாலும் இது பெஸ்ட் இல்ல. நீ என்ன சொல்ல வர்ற? போர்ட் கேம்ஸ் வச்சு ஜப்பான்ல பணம் சம்பாதிக்க முடியாது. ஓ, ஜெர்மன்ல பிரபலம் அடைஞ்ச டைட்டில்ஸ் எங்க ஷெல்ஃப்ல அழுக்கடைற அளவுக்கு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். போர்ட் கேம்ஸோட கிரேஸ் எல்லாம் ஜப்பான்ல குறைஞ்சு போச்சு. அது எல்லாத்த பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியுது. பிராங்கா சொல்லணும்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை நம்பி இதுல நான் இல்ல. ஓ அப்படியா விஷயம்? அப்புறம் ஜப்பான்லயும் நான் சில பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஆக்சுவல் பிரசன்ஸுக்கு மெரிட் கொடுக்கற மாதிரி எதுவும் இல்ல. ஷோ, தேவையில்லாம என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. எனக்கு ஏற்கனவே பதில் தெரியும். நீ ஒன்னும் முட்டாள்தனமா எந்த விளையாட்டையும் விளையாடல. டிஜிட்டல் கேம்ஸோட பிரைட் லைட்ஸ் மக்களை கவர்ந்திருக்கு. அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி போர்ட் கேம்ஸ் எல்லாமே நிழலா மறைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஜாப்பனீஸ் உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அற்புதமான கல்ச்சரை நிறைய பேர் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு, ஜப்பான்ல போர்ட் கேம்ஸால நஷ்டம் ஏற்படாது. என்னோட ஷாப்ல நல்லா தான் வியாபாரம் ஆகுது. அதுக்கு டிசைனர்ஸும் இருக்காங்க. மார்க்கெட் இப்ப வளர்ந்துகிட்டு வருது. உண்மைதான். நீ இதை மறந்துடாத ஜார்ஜ். என்ன ஜார்ஜா? அப்படின்னா உங்க பேர் தான் ஜார்ஜா? ஐயா மிடோரி அப்புறம் நானும் கனசவாக்கு ஒரு ஷார்ட் வெக்கேஷன் போயிட்டு கொயோட்டோக்கு இப்ப திரும்ப வந்துட்டோம். ஆனா ஹாலிடேஸ் இன்னும் முடியல. இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீ சொல்றத பார்த்தா மிடோரி, உன் கேம் நீ செஞ்சு முடிச்சிட்டியா என்ன? அது இன்னும் புரோட்டோடைப் ஸ்டேஜ்ல தான் இருக்கு.
என் பாஸ் கிட்ட அதை காட்டி ஃபீட்பேக் வாங்கினதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அது நல்லாதான் வருது. நிஜமாவா சொல்றேன்? ஆமா. பிரமாதம். நான் விளையாட ஆர்வமா இருக்கேன். இது சுவாரஸ்யமாக்க நம்ம சேர்ந்து விளையாடலாமா? இல்ல வேண்டாம். கேம் இன்னும் முழுசா ரெடி ஆகல. பரவாயில்ல, இருக்கட்டும். மிக்கி, நீயும் விளையாடணும்னு நினைக்கிறல்ல? ஆமா. கம் ஆன், நாங்க உன்னத நம்பி இருக்கோம். ஒரு குட்டி கேம் விளையாடி பார்க்கலாமா? வேண்டாம்னு சொன்னா உங்களுக்கு புரியாதா? என்ன மன்னிச்சிரு. அது முழுசா உருவாகாம மத்தவங்களுக்கு காட்ட எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ்? சரி சொல்லு. இத முதல்ல என்கிட்ட தான் காட்டுறியா இல்ல வேற யாருக்கு கூடவாவது விளையாடி இருக்கியா? அது நிச்சயமா இல்ல. மத்தவங்கள நான் ஏன் விளையாட விட போறேன்? இது இன்னும் புரோட்டோடைப்ல தானே இருக்கு. அது சரி, நான் எதிர்பார்த்ததுதான். என்ன எதிர்பார்த்தீங்களா? ம். தயவு செஞ்சு இப்படி அமைதியா மட்டும் இருக்காதீங்க. ம். பதில் சொல்லுங்க. உன் விருப்பப்படியே இந்த கேம். மன்னிச்சுடுங்க, இன்னைக்கு கடை க்ளோஸ். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆமா. நீங்க என்ன பண்ற ஜார்ஜ்? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இதுதான் உன்னோட சின்ன கேம் ஷாப்பா? என் கேம் ஷாப் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். என்னோட மைண்ட மாத்திக்கிட்டேன். சரி, ஒரு தடவை இங்க நேர்ல பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு. புது கேம் உருவாக்கி இருக்க போல இருக்கு. ஏதோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சாரி, நான் இன்னும் இதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓ, அப்படின்னா நீ தான் இந்த கேமோட டிசைனரா? ஆமா, இது என்னோட கேம் தான். உன் பேர் என்ன? ஆமா, யார் இவரை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே. ஆமா, நான் சொன்னதில்ல. என்ன மன்னிச்சிரு. நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் ரூடா தான் இருக்கும். நீ பேட் டார்ஃப பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருந்தா என்னையும் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். என் பேரு ஜார்ஜ். என்ன? பேட் டார்ஃபா? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, நீதான் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கல்ல. அப்படி பண்ணும்போது இவன மாதிரி முட்டாள பத்தி புரிஞ்சுக்க முடியுமே. பாஸ், நீங்க இவர முட்டாள்னு சொல்லக்கூடாது. பேட் டார்ஃப பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். யுனைடெட் ஸ்டேட்ல அது எவ்வளவு முக்கியமான கேம்னு தெரியுமா? கிரிட்டிக்ஸ் அவங்க கேம்ஸ்க்கு ரொம்ப அற்புதமான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. உண்மைதான். இன்னும் உன் பேரு சொல்லலையே. மன்னிச்சிடுங்க, என்னோட பேரு ஓனோ மிடோரி. மிடோரி, யாரையும் விளையாட வைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேமையை உருவாக்குன? அப்படி இல்ல, அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அது விளையாடுற அளவுக்கு நான் இன்னும் இதை செஞ்சு முடிக்கல. நான் நினைச்ச மாதிரி என் கேம் இன்னும் வரல, அதனாலதான். ஆனா டாக்கிரோவோட கேமை விளையாடுறல, அப்படின்னா எனக்கும் இது ரெடியா இருக்குன்னு தான் அர்த்தம். வெல், அதுக்கு காரணம் இருக்கு. சரி, இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும்னு தோணுது. விளையாடி பாத்துருவோம். இவனுக்கு நீ தாராளமா நோ சொல்லலாம். கண்டிப்பா அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் தான் இவன். மிடோரி, ஏன் தயங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு பயமா இருக்கா? என்ன? பின்னென்ன, இந்த கேம் மத்தவங்க விளையாடி போர் அடிக்குதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறியா? கரெக்ட் தானே? இல்ல, அப்படி இல்ல. நீ இவள லே ஆஃப் பண்ணு. அது சரி, உனக்கே தெரியும்ல. No. உண்மை சொல்லணும்னா ஜப்பான்ல இப்படி ஒரு யங் டிசைனரை பாக்குறது தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம கண்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர் கேமை கிரியேட் பண்றத பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிப்பெல்லாம் ஏன் கேக்குறீங்க? என்ன நீ தான் கேம் டிசைனர் இல்லையே? டிசைனரா இருந்தா உன்னோட கேமை விளையாடுறதுக்காக எல்லாரையும் கெஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். பார்த்து பேசு ஜார்ஜ். என்ன நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அறிமுகமானவங்க கிட்ட எப்படி உங்களால போட்டி போட முடியுது? நீ எனக்கு அறிமுகம் இல்லாம இருக்கலாம், ஆனா போர்ட் கேம்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா கேம்ஸையும் விளையாடி தான் ஆகணும். நான் தான் என் கேம் இன்னும் ப்ராக்ரஸ்ல தான் இருக்குன்னு சொல்றேன்ல. இத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நானே கண்டிப்பா விளையாடுவேன். எப்போது ரெடி ஆகும்னு சொல்லு. அது கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? முடியும் போது முடியும். பொறுமையா இருங்க. சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இப்படியே போச்சுன்னா இந்த கேம் எப்பவும் முடியாது. மூளைக்குள்ளேயே ட்ராப் ஆயிருந்தா எப்படி கேம் முடியும்னு எதிர்பார்க்கற? உனக்கு வயசாகி முடி நரைச்சு போகிற வரைக்கும் உன்னால இந்த கேமை முடிக்கவே முடியாது. ஒரு விஷயத்த மறந்துடாத, கேமை உருவாக்குறதுக்கு நிறைய பேரோட உதவி தேவைப்படும். என்னால இத நம்பவே முடியல. இல்ல, தப்பா சொல்றீங்க. கேம்ங்கிறது ஒரு ஆர்ட் ஒர்க். டேலண்ட் இருக்க ஒரு சோல் ஆத்தரால மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். அந்த ஆளு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். எனக்கு வயசாகி முடி நரைச்சு போனாலும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன்.
மிடோரி மெசேஜ் பண்ணிருக்கா. வரேன் வரேன். ஹலோ. உன் முகம் பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு. உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? நீ சோர்ந்து போயிருக்க. நான் இங்க வந்ததுக்கு காரணமே நம்ம புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றதுக்காக தான். அது என்னன்னு சொல்லு, பண்ணிரலாம். அது வந்து என்ன? ஆலிகேட்டர். ஆலிகேட்டரா? இல்ல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அதை ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் அந்த கேம் வெளியில வரலையா? கேம் உருவாக்குறதே நான் தான். இப்ப அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன? ஆனா அது விளையாட முடியாத புரோட்டோடைப்னு சொன்ன. நீ தானே சொன்ன யார் அதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னியே. திடீர்னு எல்லாமே மாறி போச்சு. அது உண்மைதான். அவசரமா முடிவெடுத்திருக்கன்னா ஏதாவது காரணம் இருக்கா? ஆமா இருக்கு. சைக்கரோ கிளப்புக்கு ஒரு ஆள் வந்தாரு. அவரால தான் இது எல்லாமே. வாவ், நிஜமாவே இதான் நடந்துச்சா? சரி, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? வீட்டுக்கு போனா நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வரல. அதனால உங்க 2 பேரும் கூட சேர்ந்து ப்ளே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். அதுதான் இப்போதைக்கு என்னால முடியும். இன்னைக்கு நாம என்னோட கேமை விளையாடுவோம். ஒன் ரூல் தான். உங்க ஃபர்னிச்சர்ஸை வாங்குறதுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும். அப்புறம் உங்க ரூமுக்கு ஏத்த மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரமாதம், அற்புதமான கேம் உருவாக்கி இருக்கா. என்ன? இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாரு. இந்த கார்ட்ஸ் எல்லாம் நீயே தான் வரைஞ்சியா? அட்டகாசமா இருக்கு. ஆமா, நான் தான் வரைஞ்சேன். தேங்க்ஸ் மிக்கி. சோ இந்த கேம் இன்டீரியர் டிசைனை பத்தி தான் இருக்க போகுதா? ரொம்ப ஃபன்னா இருக்கும் போல இருக்கு. ஆமா, பொதுவா பொண்ணுங்களுக்கு இந்த விஷயத்துல அதிக ஃபேண்டசி இருக்கும். சரி, ஓகே. முதல்ல நான் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ரூம் கார்டு கிடைக்கும். அதோட டோக்கனா 5 கோல்டும் கொடுப்போம். கோல்ட் எதுக்கு? ஓ, கோல்டு தான் இந்த கேமோட கரன்சி. இப்போதைக்கு அதை ஃபேஸஸ்னு சொல்லலாம். ஓகே. முதல்ல நம்ம ஒர்க் ஃபேஸ்ல இருக்கோம். கையில அவைலபிளா இருக்க காசை வச்சு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணுவோம். இதை வச்சுதான் நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போறோங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்படியா? கேம்க்கான யூனிக்கான கான்சை ரெடி பண்ண எனக்கு டைம் இல்ல. இதெல்லாம் சப்ஸ்டியூட்காக தான். நம்பர் 3 கார்டு எடுத்தா 3 மணி நேரம் ஒர்க் பண்ண போறோம்னு அர்த்தம். 3னா 3 மணி நேரத்துக்கு ஈக்குவலா? ஆமா. இப்பதான் எனக்கு புரியுது. சரி, முதல்ல ஆரம்பிக்கிற பிளேயர்ஸ்க்கு ஒர்க் ஹவர்ஸை பேஸ் பண்ணி அந்த நம்பர் கார்டுக்கு ஈக்குவலான பணம் கிடைக்கும். நான் இப்ப 8 எடுத்தா 8 பீஸ் கோல்டு கிடைக்குமா? கரெக்டா சொன்னேன். ஈஸி. பெரிய நம்பர் எடுத்துட்டு டைஸை ரோல் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். அதேதான். அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீ நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா இருந்தாலும் நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் கேம்ல அட்வான்டேஜா இருக்காது. ஹையஸ்ட் கார்டு இருக்கிறவங்களால ஷாப்பிங் போக முடியாது. ஷாப்பிங்னா? ஒர்க் ஃபேஸ்க்கு அப்புறம் ஷாப்பிங் ஃபேஸ் வரும். அப்ப அவைலபிளா இருக்க 4 ஃபர்னிச்சர்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப நேரம் யாரு ஒர்க் பண்றாங்களோ அவங்களால ஷாப்பிங்குள்ள வர முடியாது. லீஸ்டா ஒர்க் பண்ற ஆள் அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஆனா அவங்க கிட்ட ப்ராப்பர் ஃபண்ட்ஸ் இருக்கணும். எனக்கு புரியுது. வேலையில இருந்து சீக்கிரம் வெளியில வந்துட்டோம்னா ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும்ல. கரெக்டா சொன்னேன். இதான் என்னோட லாஜிக். அப்புறம் உங்க இடத்துக்கான ஃபர்னிச்சர்ஸை நீங்க வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. மேக்ஸிமம் நீங்க 12 வாங்க முடியும். ஓனர் ரூமை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். அதிக பாயிண்ட் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதிக பாயிண்ட் யார் ஜெயிச்சாங்கன்னு எப்படி சொல்றது? இதோட காலர்ல இருக்க கலர்ஸை பாத்தியா? எல்லாத்தோட கார்னர்லயும் இருக்கும். ஆமா தெரியுது. இந்த கேம்ல 4 டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டைல ரெஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், பிங்க்னா ஏஷியன் ஃபர்னிச்சர், ப்ளூ வந்தா நார்டிக் அப்படின்னு நிறைய இருக்கு. உங்ககிட்ட நிறைய ஃபர்னிச்சர் செட்ஸ் இருக்கும்போது பாயிண்ட்ஸும் அதிகமாகும். ரூமையும் ஸ்டைலிஷா மாத்தும். ரூம் போர்ட்ஸ்ல சைடுல நம்பர் இருக்காது, தெரியுதா? உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ ஒரே செட்ல 7 வந்தா 28 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? ஆமா, 7 விட அதிகமா வந்தா அது நல்லதில்ல. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் கிடைக்காது. ஃபர்னிச்சர்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு அதான் பெஸ்டான வழி. போனஸ் பாயிண்ட்ஸ் வாங்கணுங்கிறத மட்டும் கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க. அது என்னது? போனஸ் பாயிண்ட்ஸா? பாட்டம் ரைட் கார்னர்ல கிரே கலர்ல ஒரு டைல்ஸ் இருக்கும். தனியா பார்த்தா அது பெருசா வர்த் இல்ல. ஒரு பீஸ்க்கு 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆனா மத்த ஆப்ஜெக்ட்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட பாயிண்ட் வேல்யூ 3 மடங்கு அதிகமாகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த குஷன் சோஃபாக்கு 3 மடங்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும். பிரமாதம். எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பேர் பண்ண முடியும்? லேப்டாப் டெஸ்கோட சேரும். புக் ஷெல்ஃப்ஸ்க்கு புக்ஸ். பிரமாதம். சின்ன போர்ட் கேம் கூட இருக்கு. அத நம்ம டேபிளோட பேர் பண்ணிக்கலாம்ல. ஃபர்னிச்சரோட காஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருந்தா அதுக்கு ஏத்த ட்ரிங்கெட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
நீ எல்லாத்த பத்தியும் யோசிச்சிருக்க. இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சதுனால விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பிரமாதம். கேட்கும் போதே விளையாடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கும் ஆர்வமா இருக்கு. விளையாடலாம். என்ன நிஜமாவா? எதிர்பார்த்ததுதான். எல்லாராலையும் கேம்ஸை கிரியேட் பண்ண முடியும். டிசைனருக்கான டேலண்ட்டும் மன உறுதியும் மட்டும் இருந்தா போதும். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். கம் ஆன், நான் இப்போ டெக்கரேஷன் மோட்ல இருக்கேன். சரி, அப்படின்னா இதுதான் சரியான நேரம். நம்ம இப்பவே ஆரம்பிக்கலாம். ஆயா, உன் ஒர்க் கார்டை சூஸ் பண்ணு. ஓகே. சரி, நான் இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு செட் போர்ட் கேம் ட்ரிங்கெட் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒரு டேபிள் எனக்கு கிடைக்கணும்ல. என்னது 11 கோல்டா? என் பேங்க் மொத்தமா காலி பண்ண போல இருக்கே. இந்த ஒரு டேபிள் மட்டும் ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? நான் அதுக்கு அதிக விலை தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டேபிள் எல்லா ட்ரிங்கெட்ஸ்க்கும் அதிக சப்போர்ட் பண்ணும்ல. என் ரூம்க்கு ஒரு சோஃபா வாங்க போறேன். நல்ல கலர் தான் கிடைக்கல. பொறுமையா இரு. ஸ்டைல் போனஸ் விஷயத்துல தப்பு பண்ணிட கூடாதுன்னா. நீங்க ரெண்டு பேரும் பிரைஸ் எதிர்பார்க்கறது புரியுது. ஆனா ஆயா, நீ சரியான திங்ஸ் பேர் பண்ணிருக்க. பிரமாதம். உன் ரூல்ஸ் எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. மறுபடியும் நீ ஒர்க் ஹவர்ஸை சூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. வெல், நான் போன தடவை நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதை மேக்கப் பண்றதுக்காக இதை எடுத்துக்கிறேன். நான் 9 hours ஒர்க் பண்ண போறேன். சோ இதை எடுத்துக்கிறேன். நான் 4 hours எடுத்துக்கிறேன். அடுத்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஐயா மட்டும் ஷாப்பிங்க்கு இப்ப வர முடியாது. எப்படி சொல்ற? மறந்துட்டியா? நீ தானே அதிக ஒர்க் ஹவர்ஸை சூஸ் பண்ணிருக்க. அது உண்மைதான். நான் அந்த பாட்டை மறந்தே போயிட்டேனே. என்ன நீ இப்படி சொல்ற? ரூல்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. அதான் மாட்டிக்கிட்டேனே. இதோட இந்த கேம் முடியுது. ஆயா 30 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா. மிக்கிக்கு 26 கிடைச்சிருக்கு. நான் 39 பாயிண்ட்ஸை ஜெயிச்சிருக்கேன். பிரமாதம். ஸோ இப்போ ஃபீட்பேக் டைம். இந்த கேம் விளையாடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அது உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருந்தது. கம் ஆன், நீயும் சொல்ல. No. ஏதோ சரியில்லை. என் மேல இருக்க அன்பால தான் அப்படி சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நான் கோவப்பட மாட்டேன். இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். சரி, ஓகே. நீ ஜெயிச்சிட்ட. ஆனா இந்த கேம் பத்தி சொல்லணும்னா போர் அடிக்குது. ரீசெண்டா நம்ம விளையாடின மத்த கேம்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணுல மிஸ் ஆகுற மாதிரி தோணுது. ரொம்ப மோனோட்டோனஸா விளையாடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. மோனோட்டோனஸா இருந்துச்சா? அப்புறம் ட்ரிங்கெட்ஸ்க்கெல்லாம் ஒரே பாயிண்ட் தான் கிடைச்சது. வேல்யூஸ் டிஃபரெண்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதேதான் எனக்கும் தோணுச்சு. அப்புறம் என் ட்ரீம் ரூம் என்னால டிசைன் பண்ண முடியல. மேட்ச் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறதுல தான் அதிக கவனம் தேவை. ஆமா, உண்மைதான். சூப்பர் கியூட்டான விஷயத்தை ரூல்ஸ் கெடுத்துருச்சு. வேற என்ன? எனக்கு தெரியும், அனிமல்ஸ். அனிமல்ஸா? பெட் இருந்தா நம்ம ட்ரீம் ரூம் நல்லபடியா அமையும்ல. கேட்ஸ்க்கு 7 பாயிண்ட் கொடுக்கலாம். ஏஷியன் ஃபர்னிச்சர்ல அதுங்க மேல உட்கார்ந்திருக்க மாதிரி டிசைன் பண்ணிருக்கலாம். அட் தி சேம் டைம் பெனால்டி பாயிண்ட்ஸும் கொடுக்கலாம். இது ஃபன் ஐடியாவாவும் இருந்திருக்கும். கார்டோட மிக்ஸ் ஆகுற மாதிரி சில சான்சஸ் ஆட் பண்ணலாம். வின்னர் அப்பதான் கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண முடியும். ஃபர்னிச்சர்ஸை ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு கார்டு ரெடி பண்ணலாமா? கலக்குறாயா? ரேண்டமா போர்ட்ல கேம் டைல்ஸ் வைக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. நானும் ஒத்துக்கிறேன். கிரியேட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். சாரி மிடோரி, நாங்க ஏதோ தெரியாம அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம். ஆமா, அவ சரியா சொன்னா. நாங்க சஜஷன் தான் சொன்னோம். நீ இது அற்புதமா இருக்க. என்னால நம்ப முடியல. இதுல இருக்க குறைய மட்டுமே இவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான் விளையாடினாங்க. இருக்கிற தப்பா சொன்னது மட்டும் இல்லாம அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழியையும் சொல்றாங்க. கேம் உருவாக்குறதுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப நாள் எடுக்கும். உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? அவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? உண்மையை சொல்லிடுங்க. மன்னிச்சிரு மிடோரி. நாங்க எல்லாம் மீறி போயிட்டோமா? உங்க எல்லா சஜஷனையும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இத பத்தி நிறைய யோசிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணி எஃபர்ட் போட்டிருக்கேன். இது பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா மத்தவங்க பார்வைக்கு தான் தவறுகள் எல்லாம் தெரியுது. அது சரி, இத ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர் சொன்னது உண்மைதான். என்னோட கேம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். எப்படியோ நம்ம மிடோரியை கஷ்டப்படுத்திட்டோம். இது பெட்டரா உருவாக பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதுக்காக தானே அப்படியெல்லாம் சொன்னீங்க. சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் உங்களுக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். ம்,
மிடோரியோட இந்த இன்சிடென்ட் ஆ, ஆ. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு புரியுது. கெட்டவங்க கிட்ட இருந்து அன்னைக்கு நீங்க காப்பாத்தினதை மறக்கவே முடியாது. பொண்ணுங்கன்னு வரும்போது எப்பவுமே உனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஆனா மனசார செய்யணும்னு நினைச்சுதான் செஞ்சேன். ஒரு கேம்ல டிசைனரோட டேலண்ட் ரொம்பவே முக்கியம். அத பத்தி அவ சொன்னதுல எந்தவித தப்பும் இல்ல. இருந்தாலும் யாராலையும் தனியா ஒரு கேம் செஞ்சிட முடியாது. யா, நீ ப்ராடிஜி கேம் மேக்கரா இருக்கலாம், ஆனா அதை நாம நிறைய பிளே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். மத்தவங்கள கேமை விளையாட வச்சு பார்க்கறது எவ்வளவு முக்கியங்கிறது ஒவ்வொரு கிரியேட்டருக்குமே தெரியணும். கிராப்ல அது ஒரு முக்கியமான பார்ட். கிரிட்டிசிசமை நாம ஏத்துக்கணும். சரியா சொன்ன. காலம் பதில் சொல்லும். முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம அவளால எங்கேயும் போக முடியாது. பெருமைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. வளரும் போது விமர்சனங்களை ஏத்துக்கிற தைரியம் வேணும். வெல்கம், மறுபடியும் வாங்க. என்னாச்சு? மிஸ்டர் பெரஸ்ஃபோர்ட், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல்னு நல்லாவே தெரியுது. நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதானே? இப்பதான் என்னால ஃபீல் பண்ண முடியுது. தனியா என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட. இருந்தாலும் என் கனவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுல நான் தனியா போராட போறதில்ல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் ஆத்தரா மாறுவேன். என் கேம் நிச்சயமா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். இவ பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சவளா இருக்கா. அவளை நீ தூண்டி விட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்போதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. சியர்ஸ் நண்பா. இனிமேதான் தரமான சம்பவமே. அற்புதமான டிசைனர் வர போறாங்க. மக்கியும் நானும் 1-on-1 கேம் விளையாடலாமா? அப்புறம் கார்ட்ஸ்ல ஒரு டீப்பான கான்வர்சேஷன் பண்ணலாம். நான் இப்போ வீக்கா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும்